வணக்கம் அன்பர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, தொடர்ந்து நீங்கள் இப்போ ஒவ்வொரு பதிவுகளும் உரிமையோடு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. வாட்ஸ்அப்பில் ஐயா என்னுடைய ராசிக்கு இன்னும் பலன் போடாமல் இருக்கீங்க, நாளைக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. கடல் கடந்த அனைவரது மனதிலுமே சென்று இன்றைக்கி எல்லா உலக நாடுகளையும் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மனசார அனுப்புகிற ஒவ்வொரு கருத்துக்களை பார்க்கும்போதும் முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி உங்களுக்கே தெரியாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதனால தான் நீங்கள் நல்லது எதிர்பார்த்த நபராக இருக்கீங்க. அதனால தான் நம்மளுடைய பதிவுகள் உங்கள் கண்களில் படுது. இதன் மூலமாக உங்கள் மனதில் உருவாகக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகள் எங்கே நல்லது இருந்தாலும் உங்களை தேடி வர வைக்கும் நான் நம்புகிறேன். ஐயா, நம்ம எதை தேடுறோமோ அதான் நம்ம லைஃப்பில் கிடைக்கும். சரிங்களா? இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் பல இருக்கலாம். ஆனால் நம்ம ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? அதுக்கான கேள்விக்கான பதில் என்ன தெரியுங்களா? நாளைக்கு நல்லதை அடைவதற்கான தேடலும் முயற்சிகளும் அதற்கான எதிர்காலமும் நம்மக்கிட்ட இருக்குது. அதற்காக தான் நம்ம கடவுள் வாழ வச்சுட்ருக்காரு. அந்த நம்பிக்கையோட நாளை விடியக்கூடிய ஒவ்வொரு விடியிலும் உங்களுக்காக தான் கடவுள் படைச்சிருக்காருன்றதை நம்பி ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் நல்லதாகவே உங்களுக்கு வந்து முடியும். சரிங்களா? ஆகவே இந்த பதிவு மீனராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். ஏன்னா இந்த தீபாவளிக்கு இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்குது. இந்த குறைந்த நாட்களில் கிரகநிலை ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி அந்த மாற்றத்தை தீபாவளிக்கு அப்புறம் நம்ம உணர போகிறோம். எது நல்லது நடக்குதா, கெட்டது நடக்குதா, எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த பதிவுகளில் நம்ம மிக தெளிவாகவே பார்க்க போகிறோம். ஆகியால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் அதிர்வலையும் உருவாக்கிட்டு இருக்கோம். அதே போல தான் நம்ம மனசார கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் சரி, இவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிகிட்டே இருக்காரு, நம்ம ஒரு வாட்டி தான் வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு வாங்கினவங்க தான் இன்றைக்கி திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக இதுக்குன்னே ஒரு வீடியோ நான் போடுறேன். நீங்கள் ரிவ்யூ அனுப்புனது எல்லாம் ஒரு 1 hour வந்துடும் அந்த வீடியோ. அதில் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். வீடாகட்டும், தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும், 2 இடத்திலும் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய மூலிகைகள் தான் இதில் இடம்பெற்றிருக்கு. மற்றபடி வாசனைக்காகலாம் நம்ம இதில் எதையும் மிக்ஸ் பண்ண கிடையாது. உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம். மாற்றங்கள் நல்லபடியாக இருக்குன்றப்ப தொடர்ந்து வாங்கி பயன்பெறுங்க. 9345397996 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? தீபாவளி நெருங்கிட்டு இருக்கனால நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க. சில பேர் மெசேஜ் அனுப்பி இன்னும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கீங்களே அப்படின்னு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஐயா, கோச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கனால உடனுக்குடனே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. நிறைய மெசேஜ் வருது ஒரு நாளைக்கு. அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக மெசேஜ் பண்ண அனைவருக்குமே ரிப்ளை மெசேஜ் வரும். நீங்கள் கேட்ட ஆன்மீக பொருட்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறுவீங்க. சரி, மீனராசிக்கு இப்போ என்னங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? இந்த காலநிலை எதை பற்றின மாற்றத்தை நம்ம உணர போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல மீனராசிக்காரர்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் யார் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி குணநலன்கள் கொண்டவர்கள், எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவர்கள், எந்த மாதிரி முடிவெடுப்பாங்க, எந்த மாதிரி நபர்கள் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுடைய எதிர்காலத்தில் நல்லதை அடையிறதுக்கு அவங்க குணத்திலேருந்து எதெல்லாம் மாற்றிக்கணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்களை நம்ம ஒவ்வொரு பதிவுகளிலும் மிக தெளிவாக கொடுத்துட்டு இருக்கனால தான் இவ்வளவு ஆதரவு நம்மளுக்கு 1 million சந்தாதாரர்களை கடந்ததுக்கு காரணமே நாம் கொடுத்த கணிப்புகள் அனைவருக்குமே நல்லபடியாக பொருத்தமாக அமைஞ்சிருச்சு அப்படின்றதுனால தான். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மனிதனாய் பிறந்த இங்கே ஒவ்வொருத்தருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது. இதை நீங்கள் முதல்ல நம்பணும். சரிங்களா? மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குரு அதிசார பயிற்சி, இந்த நேரத்தில் இந்த குரு அதிசார பயிற்சி தான் இந்த தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்களால் தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு சில விஷயங்களை கொடுக்க இருக்காது. என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஏற்பட்ட இந்த வருடத்தில் இந்த சனி பயிற்சியின் காரணமாக, சனி பகவானுடைய தாக்கம் காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு ஐயா வேலையில் ப்ராப்ளம் ஏற்பட்டிருந்திருக்கும். நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும், சில பேருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இல்லைங்க நான் வேலையில் தாங்க ஆல்ரெடி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா, வேலையில் ஆஃபீஸில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல உங்களையே டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த நேரத்தில். ஆமாம், அதிகப்படியான வேலை எல்லாம் தூக்கி உங்கள் தலையிலே போடுவாங்க. உங்களை மட்டுமே நோண்டிட்டு இருப்பாங்க. ஏன் நீங்கள் இப்படி பண்ணல, இதை ஏன் அப்படி செய்யலை, இதை ஏன் நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க. மீனராசிக்காரங்க வேலை செய்கிற இடத்துல எல்லாமே பெரும்பாலும் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதனாலே ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தங்கள், மைண்ட் டிப்ரெஷன், கோவத்தை அதிகப்படுத்திட்டு இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு தற்போதைய சூழ்நிலை செம்மையாக கோவம் வரும், பயங்கர கோவம் வரும். யாராவது வந்து இந்த நேரத்தில் உங்களை நோன்னாவே நீங்கள் அப்படியே கொதிச்சு எழுந்துருவீங்க. ஆனால் மீனராசிக்கார நண்பர்களே, இந்த நேரத்தில்
கோபம்தான் உங்களுக்கான முதல் எதிரி. அமைதியை தான் ஃபாலோ பண்ணணும். ஆமாம், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதை அவாய்ட் பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்த கட்டத்திற்கான முன்னேற்றத்துக்கான பாதைகளை நீங்கள் சரியாக கையில் பிடிச்சிடலாம். மீனராசிக்காரர்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் தான். தொழிலுக்கான நபர் தான் நீங்கள், வேலைக்கான நபர் தான் நீங்கள், வேலையில் ஸ்மார்ட்டாக யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். அழகு, கலை, ஃபேஷன் டிசைனிங், அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங்காக விஷயத்தை யோசிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி கொள்வது, தனக்குன்னு ஒரு ஸ்டைலு, தனக்குன்னு ஒரு பாதை, இப்படிப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் கொண்டவர்கள் தான் இந்த மீனராசிக்காரங்க. இவர்கள் பற்றின பல விஷயங்களை நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் பார்த்துருந்தோம். மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒருத்தரை நண்பர்னு நினச்சிட்டாங்கன்னா உடனே க்ளோஸ் ஆயிடுவாங்க, நண்பன் ஆயிடுவாங்க, அவங்களுக்காக எல்லா நல்லதும் பண்ணுவாங்க. இதே அந்த மனிதன் சரியில்லைன்னு ஃபியூச்சரில் தெரிய வந்துட்டு அந்த நொடியே அவங்ககிட்ட இருந்து விலகிடுவாங்க. இரண்டு மனப்பான்மையுமே இவர்கள்ட்ட இருக்கும். ஒரு நல்ல மனிதன் அப்படின்னா அந்த நல்ல மனிதனுக்கு நண்பனாக மாறவும் இவங்களுக்கு தெரியும். அதே மனிதன் நல்லவன் இல்லைன்னு தெரிய வந்துட்டா அந்த மனிதனிடம் இருந்து உடனே விலகவும் தெரியும். அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்க எங்கெங்க சறுக்குறாங்க, எங்கே தடுமாறுறாங்க, எங்கே அவங்க சரிவை நோக்கி போகிறாங்க, எதனால் அவங்க முன்னேற முடியாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மீனராசிக்காரர்களிடம் அவர்களுக்குள்ளே உள்ள ஒரு மைனஸ் என்னென்னா, அதான் நம்ம சில பதிவுகளையும் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் ஆச்சரியத்தோடு ஒத்துக்கிட்டாங்க, ஆமாங்க கரெக்டுன்னு. அலட்சியம். சில நேரங்களில் இவர்களுக்குள்ளே வரக்கூடிய அலட்சியம்னா அலட்சியங்கள் இங்கே பல வகைகள் படும். எப்படி தெரியுங்களா? மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இப்போ ஒருத்தரை கண்மூடித்தனமாக நம்புறாருன்னு வைங்க, அது கூட ஒரு அலட்சியம் தான். அலட்சியமாக ஒருத்தரை நம்பிடுறது கண்ணை மூடிட்டு. அது மட்டும் இல்லாமல் உணவு ரீதியான விஷயங்கள், உடல் ரீதியான விஷயங்கள், ஆரோக்கியம் ரீதியான விஷயங்கள், இதில் அலட்சியங்கள் பெரும்பாலும் மீனராசிக்காரங்களிடம் இருக்கும். டைமுக்கு சரியாக சாப்பிட மாட்டாங்க, டைமுக்கு சரியாக தூங்க மாட்டாங்க, நைட்டு ரொம்ப நேரமாக முடிச்சுட்டு உட்காந்துட்டு தான் தூங்குவாங்க. இது போன்ற சரியான இந்த வாழ்க்கைக்கான அன்றாட வழிமுறைகளை ஃபாலோ பண்ண தவறிடுறாங்க மீனராசிக்காரங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் அந்த கிட்னி தொடர்பான பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, செரிமான பிரச்சனை, இப்போ வரைக்குமே பாருங்கள் மீனராசிக்காரங்களுக்கு சாப்பிட்டதெல்லாம் நைட் ஆனால் அப்படி நெஞ்சு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். இது செரிமான பிரச்சனை தான், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நெஞ்சுக்கிட்ட குறுன்னு வலிக்கும். இவங்களுக்கு பயமாக இருக்கும். அதாவது மீனராசிக்காரர்களுக்கு எதிரி யார் தெரியுங்களா? இல்லாத பயம். இது இந்த ராசியில் பிறந்தவருடைய ஜாதகங்கள் நிறைய பேர் பார்க்குறப்ப அவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, ஐயா ஒரு விஷயமே இல்லை, ஆனால் அதை நினச்சி பயம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இந்த மாதிரி ஒரு பயம்தான் எங்களுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா இது மீனராசிக்காரர்களிடம் அந்த ஒரு மைனஸ் இருக்குது. என்னன்னா இவங்களா ஒன்று முடிவு பண்ணிட்டு பயப்படுறது. ஐயோ இது இப்படி இருக்குமோ, இது அப்படி இருக்குமோ, இது நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்துருமோ, இல்லை இவங்களுக்கு இப்படி நடந்துருமோ. அப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சில ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், அந்த கற்பனை திறன் அதிகமாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், ஐயா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரபஞ்சத்தோட நீங்கள் கனெக்ட் ஆகி தான் இருப்பீங்க அப்படின்றத நம்ம சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எதை அதிகமாக நினைக்கிறோமோ, எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதையே திரும்ப திரும்ப பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கு. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகுது பிரபஞ்சம். எந்த இடத்துல? தேவையில்லாத பயம்தான் இவங்களை மேலும் மேலும் வீக்காகிட்டே இருக்கும். மீனராசிக்காரர்கள் நல்லா பாருங்க, ஒரு காலகட்டத்தில் நல்ல பொலிவா இவங்களை பார்த்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது உங்களுடைய லைஃப் ஸ்டைலை, உங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து இருந்தால் இவங்களாட்டம் இருக்கணும்ப்பா, எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, எவ்வளோ சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க, எவ்வளோ பிரைட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன இந்த மீனராசிக்காரங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மனதளவில் முக அளவில், முகத்தின் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்களா, அந்த மாதிரி உடல் அளவிலும் முகத்திலும் மனதிலும் ஒரு சோர்வு தெரியும் மீனராசிக்கார். அது இப்போ இந்த காலகட்டம் சனி பகவானுடைய தாக்கம் ஆரம்பமானதுலேருந்து எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு குழப்பம், குறிப்பாக வேலை விஷயத்தில் ஒரு குழப்பம், இது எல்லாமே கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துருப்பாரு இந்த நேரத்தில். சரிங்களா? சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போ இந்த நேரத்தில் எதுவுமே நல்லதே வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மீனராசிக்காரர்களிடம் இந்த நேரம் தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கே மாற்றம் தேவை அப்படின்னா உங்கள் மனதில் தான் மாற்றம் தேவை. ஏன்னா கிரகங்கள் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த குரு அதிசார பயிற்சி நிதானமாக தான் நல்லது கொடுப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ராசியிலே சனி பகவான், அதுவும் குறிப்பாக இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா வேலை பணம் சார்ந்த விஷயங்கள், சில பேருக்கு வேலை போயிருக்கும், இந்த தொழிலில் ஒரு டல்லாக இருந்திருக்கும், ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே மன ரீதியாக இவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்ருக்கும். குரு பகவான் தற்பொழுது 5ஆம் இடத்திற்கு அதிசாரமாக வராருங்க. 5ஆம் இடம் என்பது குருவுக்கு உச்ச வீடு. பல மீனராசிக்காரர்களுக்கு நல்லா பாருங்கள், அந்த வேலை ரீதியாக இங்கேருந்து இந்த ஊருக்கு போயிடலாமா, இல்லை இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு போயிடலாமான்ற எண்ணங்கள் இந்த நேரத்தில் அதிகரிச்சிருக்கும். கொஞ்சம் நம்ம இடத்துலேருந்து விலகி இருக்கலாம்ப்பா, இந்த நேரத்துலேருந்து கொஞ்சம் நம்ம விலகி இருந்தால் நல்லா இருக்கும்பா, எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்பா, எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு மன அழுத்தமாகவே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி மீனராசிக்காரங்களுடைய மனசில் இது போன்ற சிந்தனைகள் இப்போ ஓடிட்டே இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணுன்ற எண்ணம் அதிகரிச்சிருக்கும். குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா நல்லதுமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம்
மிகவும் சிறப்பு. அப்போ குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி, 10ஆம் இடத்துக்கு அதிபதி, நல்ல தொழில் செய்யக்கூடிய இந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிசாரமாக வராரு. பூர்வ புண்ணியத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்க இருக்கீங்க. அதாவது யாருக்கெல்லாம் முதல்ல வேலைகளில் பிரச்சனை இருந்ததோ அதை எல்லாத்தையும் இப்போ குரு பகவான் படிப்படியாக நிதானமாக தீர்த்து வைக்க போகிறார். இந்த நேரத்தில் தான் நீங்கள் சில விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஐயா, கிரகநிலைகள் ஒரு சில பலன்களை கொடுக்குது, சரிங்களா? அதை மனிதன் அந்த நேரத்தில் எப்படி அனுசரித்து அதை ஃபாலோ பண்ணுறா அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி திரும்ப திரும்ப அதை உங்ககிட்டே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஐயா, லைஃபுக்கான சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுடைய சுயஜாதத்தை கொண்டு போய் காட்டுறீங்க, ஜோசியர் பார்க்குறாரு, அதற்கான பலன்களை சொல்கிறாரு. ஓகே, உங்கள் பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்டு. இது மட்டும் போதாது. இதையும் தாண்டி நடைமுறையில் எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், நடைமுறையில் எப்படி இந்த யூனிவர்ஸ் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட விஷயத்தை. ஏன்னா நான் சில பதிவுகளில் ஒரு விஷயம் சொல்லி அதை நிறைய பேர் ஆச்சரியமா கேட்டிருந்தீங்க. என்னன்னா, நம்ம லைஃப்ல பல வருஷத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம லைஃபா மாறின சில விஷயங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் உணர்த்திருக்கும். ஆமா, மீனராசிக்காரங்க உங்களுடைய கடந்த காலத்தை எடுத்து புரட்டி பாருங்க. இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் வேலையாகட்டும், தொழிலாகட்டும், உங்கள் உறவுகள் முறையாகட்டும், சொந்த பந்தமாகட்டும், உங்கள் கணவன் மனைவி குழந்தை இந்த சில விஷயங்கள் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு பல வருடங்களுக்கு முன்பே சில விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சிம்டம் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ திருமணமானவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க, ஏதோ ஒரு உறவுகள், ஏதோ ஒரு சொந்த பந்தங்கள் மூலமாக அறிமுகமாகிருப்பாங்க. ஆனால் 10 வருஷம் கழிச்சு இப்போ அவங்க கூட தான் திருமணமே ஆகிருக்கும். அப்போ அவங்க அதிர்ச்சி கொஞ்சம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இவங்களை பார்த்தோமே, அப்போ நமக்கு தெரியலையே, இன்றைக்கி இவங்க தான் நம்ம லைஃப்னு மாறிட்டாங்களே அப்படின்னு. ஏன் இது இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலும் இது மீனராசிக்காரர்களுடைய லைஃப்பில் இது நடந்துகிட்ருக்கும். என்னென்னா, பல வருடங்களுக்கு முன்பு இந்த வேலைக்கு தான் நம்ம போக போகிறோம், இந்த ஃபீல்டு தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம், இந்த இடத்துல தான் நமக்கான பேர் புகழ் கிடைக்க போகுதுன்றத எல்லா அறிகுறியிலும் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் இவங்களுக்கு அப்பப்போ அது உணர்த்து கொண்டே இருக்கும். அதை புரிந்து கொண்டவர்கள் அதற்கான சரியான பாதைகளை செலக்ட் பண்ணி நேரத்தை வீணடிக்காமல் முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு வந்து நின்றுவாங்க, ஃபீல்டில் இறங்கிடுவாங்க. அது தெரியாதவர்கள் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து அதில் அனுபவங்கள் அடிபட்டு வாழ்க்கை அனுபவங்களை பார்த்து அப்புறம் தான் வந்து அதற்கான தெளிவுகளை பெறுவாங்க. இப்போ இந்த பதிவுகளே உங்கள் கண்களில் படுவதே நீங்கள் அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய, நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கிறனால தான். நான் அதனால தான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பதிவுகளையும் நான் தெளிவாக சொல்கிறேன். என்னன்னா, ஒரு மனிதனாய் பிறந்தவனுக்கு வாழ்க்கையில் பயம் வேணும். எந்த இடத்துல பயம் வேணும்னா, தன்னுடைய எதிர்காலத்தின் மீது ஒரு சின்ன பயம் நிச்சயமாக இருக்கணும். சரிங்களா? நம்ம எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும், நல்ல பாதைகளில் நம்ம செல்லணும், இந்த சமுதாயத்தில் சிறந்த மனிதனாக நம்ம வாழணுன்ற அந்த ஒரு சின்ன பயம் மனதில் இருக்கணும். பட் ஆனால் வாழ்க்கையே பயமாக மாறிடக்கூடாது. அது குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். தேவையில்லாத மனசில் போட்டு பயம், குழப்பம் இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கறதுனால தான் நீங்களே டோட்டலாக மாறிடுறீங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே. சரிங்களா? அதான் நான் இப்போ ஒரு ஒரு பெட்டிக்குள்ளே எந்தெந்த பொருளை போட்டு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதனுடைய எடை இருக்கும். அதே போல தான் நம்ம மனமும். நீங்கள் எதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் போடுறீங்களோ அந்தளவுக்கு மனசு பாரம் தான் அதிகரிக்கும். இதை முதல்ல மீனராசிக்காரங்க தெளிவாக உணரணும். அது மட்டும் இல்லாமல் நல்லது பண்ண போகிறேன், நல்லது சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு, ஐயா மீனராசிக்கார நண்பர்களே, நான் தெளிவாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் இந்த காலகட்டம் நல்லதை கூட பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது. நல்லதை சொல்கிறதுக்கு கூட யார்கிட்ட சொல்கிறோம் அப்படின்றத யோசித்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஏனென்றால் தெரிந்தே இந்த காலத்தில் பல தவறுகளையும் சில துரோகங்களையும் ஏமாற்றுவதையும் செய்யக்கூடிய நபர்கள்லாம் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க இப்போலாம் இந்த காலத்தில். அப்போ இந்த மீனராசிக்காரங்க எங்கே வந்து இவங்க சில இடங்களில் அவமானங்களையும் கெட்ட பெயரையும் பெறுறாங்கன்னா மற்றவங்களுக்கு நல்லது சொல்ல போய் தான். சரிங்களா? யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லக்கூடாதுன்றது தெரியாமல் இவங்க மேலேயே சில பொறாமைகளோ இவங்க மேலேயே வந்து சில கோபங்கள் கொண்ட நபர்கள்கிட்டே போய் இவங்க நல்லது சொல்ல போகிறேன்னு போய் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துடுறாங்க, அவமானப்பட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். என்னென்னா, நீங்கள் உங்கள் வேலை, உங்கள் குடும்பம், உங்களுடைய எதிர்காலத்திற்கான சிந்தனைகள் இதை நோக்கி மட்டும்தான் நீங்கள் பயணிக்கணும். மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சா முடியாதவங்களுக்கு போய் பண்ணுங்கள். சாலை ஓரங்களில் ஆதரவற்றோர் எவ்வளோ பேர் இருக்காங்க. சரிங்களா? வயதானவர்கள், நடக்க முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு போய் உங்களுடைய உதவிகளை தாராளமாக செய்யுங்க, மனசார செய்யுங்க, எதையும் எதிர்பார்க்காம செய்யுங்க.
ஆனால் சொந்த பந்தங்கள் நண்பர்கள்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லி நல்லவங்களாம் தான் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் எப்படா நீங்கள் தடுக்கி விழுவீங்க, எப்படா நீங்கள் பிரச்சனையில் மாட்டுவீங்கன்னு யோசிக்கிற நபர்களுக்கே நீங்கள் நல்லது பண்ண போய் தான் கடைசியாக நீங்கள் அங்கே சிக்கிக்கிறீங்க. அப்போ அதில் தான் கவனம் தேவை மீனராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? குரு உங்களது ராசிக்கு அதிபதி. நம்ம சொன்ன மாதிரி இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னா நல்ல தொழிலுக்கான வேலைக்கான சிந்தனைகள் அதிகமாக உருவாகும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இந்த வேலை சார்ந்த தேடல் உள்ள நபர்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் மூலமாக வேலைக்கான சில நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து சேரும் இந்த நேரத்தில். சரிங்களா? அதை நீங்கள் சரியாக உங்கள் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக்கோங்க. பாக்கி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வெளிநாடு செல்வதற்கான யோகங்களும் அதற்கான சிந்தனைகளும் இந்த நேரத்தில் உருவாகும். பூரட்டாதி நட்சத்திர அதாவது மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு காலநிலையும் இவர்களுக்கு வந்து தன் லைஃபுக்கான சில விஷயங்கள் இவங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் சூழ்நிலைகள். சரிங்களா? அது குறிப்பாக இந்த காலகட்டம் அந்த வீடு கட்டுறதுல பிரச்சனை, சொத்துல பிரச்சனை, இதெல்லாமே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே படிப்படியாக நிவர்த்தி ஆகுவதற்கான நேரம் காலம் கண்டிப்பாக எடுத்துக்கும். அதை நான் இல்லைன்னு சொல்ல, நேரம் காலம் கண்டிப்பாக எடுத்துருக்கும். ஆனால் நிவர்த்தி ஆவதற்கான வழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பிறக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இந்த தீபாவளி மறக்காமல் வீட்டில் மகாலட்சுமி பூஜை செய்யுங்க. முடிஞ்சால் லட்சுமி குபேரர் பூஜையும் செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையான அகத்திக்கீரை பசுமாட்டிற்கு உண்ணுவதற்கு கொண்டு போய் கொடுங்க. முடியாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணுங்கள். மனசை திரும்பி சொல்கிறேன். ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு நம்ம ஒரு சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம், ஐயா உங்கள் ராசியிலேயே உங்கள் லைஃபுக்கான விஷயம் இருக்குது. உங்கள் ராசிக்கான இப்போ மீனமா அதான் நான் சொன்னேன். இப்போ பாருங்கள், மனசு தான் உங்கள் மனசு தான் மீனராசிக்காரர்களுக்குடைய லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றது. ஏன்னா இப்போ உங்களுடைய சுயஜாதகம் இருக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தில் இப்படிப்பட்ட லைஃபு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க உங்கள் லைஃப்பில். நீங்கள் இந்த வேலை விஷயமா இப்படி இருப்பீங்க, இந்த போராட்டங்கள்லாம் இருக்குன்ற பல விஷயங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்கள் தசாபுத்தியில் இப்போ கிரகநிலைகள் நடக்கக்கூடிய பலன்கள் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, சரிங்களா? இங்கே பிறந்தது முதல் இறப்பது வரைக்குமே யோகமான ராசிக்காரங்க ஜாதகக்காரங்களாம் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ஒன்று போனால் ஒன்று நல்லது கெட்டதுன்னு மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா கிரகங்கள் மாற மாற பலன்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மனிதனாக பிறந்த நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? தொடர்ந்து நல்லது தான் நடக்கணும். எந்த காலகட்டமாக இருந்தாலும் எனக்கு நல்லது நடக்கணும்ப்பா, எனக்கு லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நஷ்டம் ஆகக்கூடாது. இந்த எண்ணம் தான் மனிதனாய் பிறந்த அனைவருக்குமே இருக்கும். சரிங்களா? இதனால தான் நம்ம போய் ஜாதகம் பார்க்குறோம், அதுக்கான பரிகாரங்கள் வழிபாடுகள்னு எல்லாமே நம்ம பண்ணுறோம். அதில் சிலருக்கு கை கொடுக்குது, சில பேருக்கு பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி கூட எனக்கு இன்னுமே சரியான ஒரு மாற்றம் வரலிங்க, நான் நினச்சது நடக்கலைங்கன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அனைத்து விதமான நபர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. இதே மீன ராசியில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்காக 200 ரூபாய்க்காக கஷ்டப்படக்கூடிய நபர்களும் இருக்காங்க. எல்லா கேட்டகரி நபர்களுமே இருக்காங்க. அப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்படி பார்க்க போகிறீங்க, எப்படி எடுத்துக்க போகிறீங்க, எந்த இடத்துல உங்கள் லைஃப் அமையணும்னு நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்தும் இந்த பிரபஞ்சம் அங்கே வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கும் உங்களுக்கு துணையாக. சரிங்களா? அப்போ மீனராசிக்காரர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனசில் மற்றவர்கள் யாருடைய பேச்சையும் கொண்டு போய் வைக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லபடியாக வரணும், நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும்னு சொல்லி மனசார அந்த நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் தருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறதே தவறு. அது உங்களுக்கே தெரியும். குறிப்பாக இந்த இப்போ சனி பகவான் தாக்கம் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் நம்ம இவ்வளோ நேரம் நான் சொன்ன வேலையில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல உங்களையே வந்து டார்கெட் பண்ணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு விஷயம் 100% நீங்கள் பார்த்துருவீங்க இந்த நேரத்தில். என்ன தெரியுங்களா? உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய உண்மையான முகங்கள் என்ன என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அந்த சனி பகவானினுடைய தாக்கம் எப்போ இருக்கோ அந்த காலகட்டம் தான் அவங்க உணர்வாங்க. அப்போ தான் தன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற அவங்களுடைய முகத்திரை கிளியும் நேரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிற அந்த நேரம் தான். ஏன்னா அப்போ தான் அந்த மனிதன் சில ப்ராப்ளம், சில தடங்கள், தாமதத்திற்கு உள்ளாவான். அப்போ அந்த நேரம் தன்னை சுற்றி உள்ள நபர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அந்த நேரத்தில் நமக்கு உதவி பண்ண வராங்களா இல்லையா, இல்லை வெறும் அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறாங்களா, இல்லை நம்ம தடுமாறதை பார்த்து சிரிக்கிறாங்களா, இப்படின்ற பல உண்மைகள் மனிதர்கள் யார் என்பதை, உங்களுடைய சொந்த பந்தம் யார் என்பதை, உங்கள் நண்பர்கள் யார் என்பதை அனைத்தையும் முகத்துக்கு நேராக அப்படியே ஓப்பனாக அந்த காலகட்டம் தான் இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு உணர்த்தும்.
சரிங்களா? அதனால தான் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா, அந்த 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு அந்த மனிதனை போய் பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப வாழ்க்கையில் வந்து அடிபட்டு அந்த அனுபவத்தை பெற்ற ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக தான் இருப்பான். இப்போ பேசுனீங்கன்னாவே பேச்சிலே தெரியும். எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டா அப்படி இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அவ்வளோ விஷயத்தையும் அந்த நேரத்தில் பார்த்துருவாங்க. நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து, மனிதர்கள் யாருன்றதெல்லாம் பார்த்து, உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை அனைத்தையும் பார்த்துட்டு தான் அப்புறம் தான் அவங்க வந்து அந்த வாழ்க்கைன்னா இதுதான்ப்பா, இந்த மனிதர்கள் இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. ஐயா இங்கே நல்ல மனிதர்கள் இல்லாமலாம் இல்லை, இருக்காங்க, நல்லவர்கள் இருக்காங்க. நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கூட இப்போ நீங்கள் எதிர்கால உங்கள் குழந்தைங்க எல்லாத்தையும் நீங்கள் நல்ல ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்தில் வளர்த்தணும் தான் நினைப்பீங்க. நம்ம பதிவில் பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு 100% எல்லாருமே ஒரு குடும்பஸ்தர்கள் தான். பெரும்பாலும் குடும்பத்தில் நல்ல ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக பாடுபடக்கூடிய ஆண்களும் பெண்களும் தான் நம்ம பதிவுகளை நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க. மேலும் மேலும் நமக்கு பதிவுக்கு ஆதரவு தரதும் அவங்க தான். ஏன் இதை நான் வந்து இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, ஐயா இப்போ நீங்கள் இந்த சொன்ன பார்த்தீங்களா, எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற தேடல் உங்ககிட்ட இருக்குன்னு, அதுதான் நாளைக்கு உங்கள் லைஃப்பை மாற்ற போகுது. கண்டிப்பாக எங்கள் லைஃப்பை மாற்ற போகுதுன்னா எப்போங்க என்னங்க மாற்றுன்னு கேட்டிங்கன்னா, ஐயா மாற்றங்கள் எப்படி வரும்னா, எப்படி வேண்டுமானாலும் வரும். உங்கள் கண்களில் காணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா, தேவையில்லாத நபர்களிடம் நின்று பேச மாட்டீங்க, தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க, நெகட்டிவான நபர்கள் உங்கள் பக்கத்தில் நெருங்கவே முடியாது. அப்படியே நெருங்கினாலும் அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மோதல் வந்து அவங்க விலகி போயிடுவாங்க, உங்கள் கூட கனெக்டே ஆக மாட்டாங்க. அதே போல் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் கூட பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இடத்த தேடி போவீங்க, பாசிட்டிவான இடத்த தேடி போவீங்க. சரிங்களா? இது எல்லாம் பிரபஞ்சம் காட்டக்கூடிய அறிகுறி. நீங்கள் அடுத்த நல்ல எதிர்காலத்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. ஏதோ பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு பெரிய நல்லதை கொடுக்க போகுதுன்றதுக்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே. அதனால தான் நான் இப்போ வரைக்கும் ஆழமாக நம்புகிறேன், நம்ம பதிவுகளை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி இருக்குன்னு நான் நம்புறதுக்கு காரணமே இதுதான். ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் இறைவனுடைய அருளால், பிரபஞ்சத்தின் ஆற்றலால் நீங்கள் தொட்டவை யாவும் நல்லவையாக முடியும். சரிங்களா? ஏதோ இந்த வீடியோ வியூஸ் போகணுன்றதுக்காக, நீங்கள் லைக் பண்ணுன்றதுக்காக, கமெண்ட் பண்ணுன்றதுக்காகலாம் நான் இதை சொல்லலை. கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து நம்ம பதிவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம் பதிவின் மீது நிறைய பேர் மரியாதை வச்சுருக்கீங்க. சரிங்களா? நம்பிக்கை வச்சுருக்கீங்க. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்கல. இத்தனை வருடங்களாக நம்ம கொடுத்த பதிவுகளை அனைவரும் பார்த்து அதன் மூலமாக கிடைத்த நல்ல பலன்கள் உங்கள் லைஃப்பில் நல்லதை கொடுத்துருக்குன்றனால தான் நீங்கள் தொடர்ந்து பதிவுகளை பார்க்குறீங்க. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது. இங்கே மனிதன் காரணம் இல்லாமல் யாரையுமே ஒரு புல் பூண்டு அசைஞ்சால் கூட இந்த உலகத்தில் காரணம் இல்லாமல் அசையாது. அப்போ நம்மளை ஏன் படைச்சிருக்காங்க கடவுள்? அதற்கான காரணமும் இருக்குல்ல. இங்கே நம்ம லைஃப்பில் பிறக்கும்போது நம்ம மனசில் ஒன்றுமே இல்லை, மைண்டு கிளியராக பிறக்கிறோம். அதே போல் இறக்கும் போதும் பார்த்திங்கன்னா நம்ம மனதில் பலவிதமான குழப்பங்களும் நம்ம லைஃப்பெல்லாம் என்னன்றதை அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு மேஜிக் மாதிரி தெரியும். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படியோ வந்து இன்றைக்கி இங்கெங்கெல்லாம் வந்து நம்ம லைஃப் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோமேன்னு. அப்போ பாருங்கள், நடுவில் நாம் பயணம் செய்யக்கூடிய, நாம் பழகக்கூடிய, நாம் சந்திக்கக்கூடிய, நாம் வெற்றி பெறக்கூடிய, நாம் தோல்வி அடையக்கூடிய, ஏமாறக்கூடிய பல விஷயங்களும் நம்ம மனசில் ஸ்டோர் ஆகிட்டே வருது. அதனுடைய தாக்கம் தான் அந்த மனிதன் எப்படி அதை எதிர்கொள்கிறான்றதை பொறுத்து தான் அவன் சக்ஸஸ் ஆக போகிறானா, ஃபெயிலியர் ஆக போகிறான். என்ன கேட்டால் ஃபெயிலியர்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. சரிங்களா? அதே போல் வெற்றி என்பதும் நிரந்தரம் அல்ல. இங்கே ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் முயற்சித்தீர்களா என்பது மட்டும்தான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். முயற்சிக்காத மனிதர்கள் மட்டுமே தோல்விக்கான அடையாளங்களாக மாறுறாங்க. முயற்சிப்பவர்கள் முயற்சித்து தோற்றாலும் அது தோல்வி கிடையாது, அதுதான் அவர்களுக்கான வெற்றிக்கான அடையாளம். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.